ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எல்லாருமே சீரும் சிறப்பாக பொங்கல் வச்சு சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களும் அப்படித்தான். இந்த வருஷம் பொங்கல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா வீடு கட்டி முதல் பொங்கல் இந்த வருஷம் தான் வச்சோம். குடி ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் எங்களுக்கு பொங்கல் கும்பிட்ற மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் எங்களுக்கு பொங்கல் இல்லை. இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு வச்சோன்னு தான் சொல்லணும். நைட்டே பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். பெரிய கோலமாக போட்டு அதுக்கு கலர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா மழை ஃபுல்லும் கழுவிட்டு போயிடுச்சு. சரி, இன்னி கோலம் போட்டோம் அப்படின்னா எப்போ இருந்தாலும் நைட் ஃபுல்லும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு தான் கோலம் போட்டுட்டு இருந்தோம். நைட்டு பெரிய கோலமாக போட்டு விட்டுருந்தோம். இப்போ காலையில் அதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால சின்னதாக கோலம் போட்டு விட்டேன். பாப்பாங்க கலர் போட்டாங்க. எல்லார் வீட்லையுமே அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாம் போட்ட கோலமெல்லாம் கழுவிடுச்சு. அதுக்கப்புறம் காலையில் தான் எழுந்திரிச்சு புதுசாக போட்டுட்டு இருந்தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10-10:30 மேலே தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஜிலுன்னு ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. விசுன்னு காற்றும் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறனால செங்கல் கூட்டி நம்ம பொங்கல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக காற்று அடிச்சிட்டே இருக்கும், தீ நல்லா எரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு அடுப்பு வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுப்பு வாங்கிட்டு அது சாணிலெலாம் மெழுகிட்டு இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம பொங்கல் பானையும் பார்த்திங்கன்னா கறி பிடிச்சிருச்சுன்னா அதை தேய்ச்சி கழுவுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதுலேயும் துண்ணீர் கரைச்சி அதை நல்லா பூசி விட்டுருந்தேன். இனி நல்லா பொங்கல் வச்சுட்டு நம்ம விளக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த கறியெல்லாம் போயிடும். அதனால் இன்றைக்கி பொங்கல் நம்ம அனிதாவை தான் ஊற்றி வைக்க சொல்லியிருந்தேன். அவளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தா. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அம்மா மட்டும் தனியாக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட மாட அவளுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பா. நானும் சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நேரம் வெளியில் போகிறோம் அப்படின்னாலுமே இல்லை அப்படின்னாலுமே அந்த நாளை அவங்களுக்கு சமாளிக்க தெரியணும். பொங்கல் நல்லபடியாக பொங்கிருச்சு. இது சக்கரை பொங்கல், வீட்டு பொங்கல் மாதிரி வச்சுருந்தோம். அதோட குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வச்சுருந்தோம். அது வெள்ளை பொங்கல் வச்சுருந்தோம். வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கைப்பிடி போட்டு பொங்கல் வச்சாச்சு. நம்ம நிலாக்குட்டி கையிலேருந்து அரிசி போட வைக்கிறத ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருந்துட்டு பயந்துட்டே இப்படி போட்டுட்டு இருந்தா. இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா யாருக்குமே புது ட்ரெஸ் எடுக்கலை. ஏன்னா வரிசையாக ஒரு 2 கல்யாணம் வந்துச்சு. அப்படிங்கிறனால அதுக்கே ஓரளவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம். நீ அடுத்து ஒரு கல்யாணம் வருது அப்படிங்கிறனால அதுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் திரும்ப திரும்ப எடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பொங்கலுக்கு இருக்கிறத போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாட்டுப்பொங்கல் இல்லை, அதாவது பட்டிப்பொங்கல் இல்லை. வீட்டில் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி பொங்கல் ஒரே நாளையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுல தொடங்கி லாஸ்ட்டில் பூ பொங்கல் வைக்கிற வரைக்குமே பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் கழுவி கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து பட்டியெல்லாம் சுத்தம் பண்ணி தெப்பக்குளம் வெட்டி இந்த மாதிரி காலையிலேருந்தே வேலை போயிட்டே இருக்கும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சிட்ருப்போம். பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீ நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். நம்ம குட்டி பாப்பா சக்கரை பொங்கல்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொங்கல் வைக்கிற இடத்துலையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. எப்படா ரெடி ஆகும், எப்போ சாமி கும்பிடுவோம், எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. காற்றுக்கு தீபம் நிற்கவே இல்லை. அதனால் எல்லாருமே அணை கொடுத்த நின்னாங்க. இருந்தாலும் தீபம் போட முடியல. சரி, நேரம் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கும்பிட்டாச்சு. முதல் நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. பொங்கல் டைமில் எப்போயுமே வீட்டில் இருக்கிறதா வழக்கம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிளம்புங்க டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நம்பவே முடியல. இருந்தாலும் பாப்பா போர்டு எக்ஸாமுக்கு தயாராகிட்டுருக்குறா அப்படிங்கிறனால வேண்டான்னு யோசித்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து இப்படி போகலாமா, எங்கேயாவது ட்ரிப் போகலாமான்னு கூப்பிடும்போது போகாமையும் இருக்க முடியல. ஏற்காடு தான் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் மேட்டூர் டேம் இருக்குல்ல, அதுவும் பார்த்துட்டு இடையில ஏதாவது இருந்துச்சுன்னா நிறுத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரும்பு வந்து நிறைய போட்டிருந்தாங்க. சரி இந்த ஊர் கரும்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு 2 வாங்கலான்ட்டு இறங்கியிருந்தோம். கரும்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ரகம் வச்சுருந்தாங்க. ஒரு ஊர் பேர் சொல்லி ஒன்று சொன்னாங்க. இருக்கிறதுலையே ஒரு 2 நல்லதாக பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அங்கே வந்து வாங்கினவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 செம 2 செம இந்த மாதிரி மொத்தமாக தான் வாங்கிட்டு போனாங்க. இப்படி நம்ம தோட்டங்காடுலாம் இருக்கிறோம் அப்படின்னா 1, 2 அந்த மாதிரி கரும்புலாம் பத்தாது. அப்படி செம கணக்கில் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா தான் வந்து எல்லோரும் சேர்ந்து கும்பிடும்போது ஆளுக்கு ஒன்றாவது கொடுக்க முடியும். கரும்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி? உடனே வந்து பாப்பா உரிச்சு தர சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ஆனால் காருக்குள்ளே போக சாப்பிட்டீங்க அப்படின்னா சிந்திடுவீங்க, எறும்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக பார்த்து கார் நிப்பாட்டிட்டாங்க. வெளியில் போய் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு வந்து உட்காந்துக்குங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து நெட்டுக்கு நெட்டாக வாழைக்காடாக இருந்துச்சு. அதே ரோட்டுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வயல்வெளியாக இருந்துச்சு. அந்த பக்கம் போய் கரும்பு இருக்கிற கரும்பெல்லாம் கடிச்சு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். மேட்டூர் வந்தாச்சு. இன்னொரு ஃபேமிலி வர வேண்டியது இருக்குது. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். மெயினாக டூர் போகலான்னு சொல்லி கிளம்பி வந்ததே பார்த்திங்கன்னா இவங்கள பார்க்குறக்காகத்தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமே இருக்கும் பார்த்து. வெளியில் இருக்கிறாங்க, பெங்களூரில் இருந்தாங்க, அப்புறம் ஷில்லாங்கில் இருந்தாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால அடிக்கடிலாம் போய் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி எப்போயாவது டூர் பிளான் பண்ணணும் அப்படின்னா இப்படி சேர்ந்து போய்க்கலாம். அந்த மாதிரி தான். ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அங்கனெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்கவே போனோம். வந்து டேம் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வந்து உள்ளே தள்ளி வரணும். அப்படி வந்து தான் பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் வந்து பார்க் இருக்குது. அது வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. அதுவும் இது எல்லாம் ஒன்று தான். ஆனால் குழந்தைங்களாம் விளையாடுற பார்க்கோடு சேர்த்தி நம்ம பார்க்குற மாதிரியும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் முன்னாடியே. இப்போ வந்து டேம் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுவே பார்த்திங்கன்னா மேலே ஒரு 4-5 மாடி மேலே போய் நின்று பார்க்குற மாதிரியும் இருந்துச்சு. அந்த வியூ வந்து பார்க்கலாம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி படியில் ஏறி தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. லிஃப்ட் இருந்துச்சு, ஆனால் லிஃப்ட்டு வேலை செய்யலை. அப்படிங்கிறனால எல்லோரும் சேர்ந்து நடந்து மேலே போய் தான் பார்த்தோம். வயசானவங்களாம் கூட வர்றாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் படி ஏறி போய் மேலே போய் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். கீழே வந்து அவங்க அம்மாவையும் உட்கார வச்சுட்டு தான் அவங்களும் வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் அப்படியே தண்ணியாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இங்கே வந்து போட்டிங்கெலாம் இருக்கான்னு கேட்டோம். அதுக்கெல்லாம் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நிலாக்குட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரே அதிசயமாக இருந்துச்சு. இவ்வளோ தண்ணி ஒரே இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியம். கூப்பிட்டு எல்லாரையும் காமிச்சிட்டே இருக்கிறா. அம்மா அதை பாருங்கள், இதை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. இவ்வளோ தண்ணியை ஒரே இடத்துல அவள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. டேம் வந்து அவள் போய் பார்த்ததே இல்லை. பொள்ளாச்சிக்குள்ளே வந்து ஆலியா டேம்லாம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் கூப்பிட்டு போகலின்னு நினைக்கிறேன். பாப்பா பிறந்தது வந்து பெருசாக எங்கிட்ட வெளியில் போனதே இல்லை. அதனால அவளுக்கு எதை பார்த்தாலுமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான் டேம் வியூலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வந்ததுமே வந்து குட்டி குட்டி கடையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. நம்ம இலந்த வடை, அப்புறம் இந்த சுத்து மிட்டாயி இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்ன தான் அது வாங்கி சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட்டே இல்லை. சுத்தமாக அப்படியே மாறி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்கு தான் வந்திருக்கிறோம். பார்க்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே போய் சுற்றி டேம் வியூ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதை வந்து பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி பாலமெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் நின்று தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம்.
பாப்பாவை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் பாப்பா கண்ணுக்கு மட்டும் எங்கேருந்து தான் தெரியுமோ தெரில, அந்த சந்துக்குள்ளே ஒரு 4 பப்பி குட்டி பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டா. அதை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகணும், வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கிட்டு போக விட மாட்டாங்க சாமின்னு சொன்ன பின்னாடி கொஞ்சம் நேரம் நின்று அதவே பார்த்துட்டு இருந்துட்டு, அது கையில் இருந்ததை சாப்பிட வச்சுட்டு தண்ணியெலாம் ஊற்றி குடிக்க வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புனா. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.